என்னது ஒரு பழைய போட்டோ புதுசா மாத்துறதுக்கு இவ்வளவு வேலையா? ஓகே, ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, சோ நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க, ஏன் உங்களோட எடிட்டிங்கோட சார்ஜஸ் வந்து இவ்வளவு வேலையா இருக்கு அப்படின்னு. நான் உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து கிளையன்ட் நம்ம கிட்ட கொடுத்த ஒரு போட்டோ. ஓகே, இந்த போட்டோ நல்லா பாத்துக்கங்க. இது வந்து நம்ம எடிட் பண்ணிருக்கோம், கிளையன்ட் வந்து எடிட் பண்ணி திருப்பி கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ நீங்க கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நேச்சுரலா இருக்கு பாருங்க. அவங்களோட ஒவ்வொரு ஸ்கின் டீடைல கூட நம்ம வந்து அவ்வளவு அழகா ப்ரிசைஸா வந்து அழகா எடிட் பண்ணி கொடுப்போம். ஏன் வேலையா இருக்குன்னா இதுதான் காரணம். ஓகேவா? சோ நம்ம வந்து சின்சாயான வேலை செய்ய மாட்டோம், ரஷிங்கான வேலை செய்ய மாட்டோம். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும்னா நம்ம அந்த ஜாப் எடுத்து நம்மளால செய்ய முடியலக்கா நம்ம எடுக்கவே மாட்டோம். ஓகே, சோ உங்களுக்கு ப்ரிசைஸா அந்த படம் எவ்வளவு அழகா வந்து அவ்வளவு அழகா செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழகா செஞ்சு கொடுப்போம். ஏன் அந்த படம் உங்களுக்கு வந்து வருஷம் கணக்குல வந்து நீங்க வீட்ல வச்சிருக்க போறீங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நீங்க செலவு பண்ண போறது பின் காலத்துல வந்து அடுத்த ஜெனரேஷன் கூட அந்த படத்தை தான் பார்த்து வணங்க போறாங்க. கரெக்ட்டுங்களா? சோ அதுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். You will get what you paid for. If you pay less, you will get less. If you pay more, you will get what you supposed to get. எங்க கிட்ட அந்த பழைய போட்டோஸ்லாம் புதுசா மாத்துறது நம்பிக்கையோட செய்யலாம். ஏன்னாக்கா நம்ம சொந்த ஸ்டுடியோ வச்சிருக்கோம். நீங்க டைரக்டா வந்து ஒர்க்கினும் பண்ணலாம், டைரக்டா எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நாங்க எங்கேயும் ஓட மாட்டோம். சோ உங்களுக்கும் பழைய போட்டோஸ்லாம் புதுசா மாத்தணும்னாக்கா கண்டிப்பா மறக்காம வின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க.